ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. அங்கமுகரே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்கங்கனேவ முகுளாபரணம் தமாலமுகோ அங்கீகிருதா கில விபூதிரபங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக. 27வது தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தில் நாராயண பட்டத்திரியானவர் மந்திரமலை வாசுகி இது எல்லாமே தான் சுறுசுறுப்பு குறைய ஆரம்பிக்கும் போது பல உருவங்களை எடுத்துட்டு, குருவாயிரப்பா நீ எல்லாருக்கும் ஒரு சக்தியை கொடுத்து பல ரூபத்துல நீ இந்த மந்திரமலையை அவர்களோடு சேர்ந்து கலைஞ்சிட்டு இருக்க, எதுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படணும்? எம்பெருமான் இவ்வளவு கஷ்டப்படுறாரேன்னு யாராவது வருத்தப்பட்டாளா? ராமாவதாரத்துல கூட மகரிஷிகள் நீ சீதையை பிரிஞ்சு கஷ்டப்பட்ட காலத்துல தங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லணும்னு தண்டகாரண்யத்துல வந்தவன் ராமனாக நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு ராமனே சிரமத்துல இருக்கார், நம்ம கஷ்டத்தை எதுக்கு சொல்லணும்ட்டு அவள்லாம் ஒதுங்கி போயிட்டா. ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தேவதைகள் எப்படியாவது அமிர்தத்தை அடையணும்னு உன்னுடைய சிரமத்தை பொறுக்காம அவ எல்லாம் தன்னுடைய சிரமம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஒன்னொன்னுத்துக்கும் கூப்பிட அவர்களுக்கு நீ அருள் வழங்கிண்டே பல ரூபங்களை எடுத்துண்டு வாசுகியாகவும் மந்திரமலையாகவும் அசுரனுக்குள்ளும் தேவதைகளுக்குள்ளும் நீயே மாறி கடைஞ்சிட்டு இருக்கியே, இந்த ஒரு ஆச்சரியத்தை நான் என்னன்னு வர்ணிப்பேன்னு 27வது தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்துல நிர்மே தோருதிரமிக சம்மதேன சர்வே உன்னுடைய அனுகிரகம் இப்படி பறந்து கிடக்கிறதேன்னு இந்த ஸ்லோகத்துல வா கடையக்கூடிய அழக வர்ணிச்சிருக்கார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் திருமால் பாடி வந்தவாசியிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்திலேயும் தேசூரிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய ரங்கநாயகி சமேத ரங்கநாதருடைய திருக்கோயிலிலே இதோ கோயிலை வலம் வந்து தாயார் ரங்கநாயகியை தரிசிக்க இருக்கின்றோம். அதற்கு முன்னே அழகாக ஒரு சேஷ வாகனம், என்ன ஒரு பொருத்தம்! வாசுகியாக எம்பெருமானே தான் ஒரு சேஷனாக மாறி தானும் கடைய ஆரம்பிக்கக்கூடிய அந்த உத்தமமான பார்க்கடலை கடையக்கூடிய ஒரு வைபவத்திலே எவன் ஆதிசேஷனுக்கு கீழே தான் சயனிக்கின்றானோ, எவன் ஆதிசேஷனையே படுக்கையாக கொண்டுள்ளானோ அவனுடைய வாகனத்தை 5 தலையுடன் கம்பீரமாக இங்கே நமக்கு தரிசனத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றார். வாகனத்தினுடைய தரிசனத்தோடு இது தாயார் சன்னதிக்குள்ளே நுழைகின்றோம். சிறிய ஒரு விமானம், இந்த விமானத்திலே மகாலட்சுமி பல உருவத்திலே காட்சியை அளிக்க தாயாரும் நமக்கு மூலமூர்த்தியாக சேவையை அளிக்க ஆரம்பித்து விட்டாள். ஆகா, ஆச்சரியமாக அமர்ந்த திருக்கோலத்திலே அரங்கனுக்கு ஏற்ற ரங்கநாயகியாக மூலவருடைய திவ்ய தரிசனம். உயர்ந்த கிரீடம், அழகான திருமுகம், சாந்தமாக திறந்த கண்கள் நமக்கு அழகான காட்சியை அளிக்கின்றது. சிறிய திலகத்தை தான் சார்த்தி கொண்டு கருணையே உருவான புன்னகையோடு கூடிய திருமுகத்தினுடைய ஒரு சேவை நமக்கு வெள்ளிக்கிழமையிலே பலவிதமான அருளை வாரி வழங்குவதாக அமைந்துள்ளது. சதுர்புஜங்களை கொண்ட ரங்கநாயகி தாயார் இருபுஜங்களிலே தாமரை பூவை ஏந்திக் கொண்டு 3வது திருக்கரம் அபயமாகவும் 4வது திருக்கரம் நமக்கு வரத்தை அளிக்கக்கூடிய வரதகஸ்தமாகவும் காட்சியளிக்க வக்ஷஸ்தலத்திலே அரங்கனால் அணிவிக்கப்பட்ட உயர்ந்த திருமாங்கல்யத்தை தான் சார்த்தி கொண்டு திவ்யமான ஹாரத்தியோடு மாலைகளை சார்த்தியும் கலைந்தும் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய ரங்கநாயகி தாயார் இதே திருக்கோயிலிலே மூலமூர்த்தியினுடைய சன்னதியிலே உற்சவ மூர்த்தியாகவும் சிறிய திருமேனியாக நமக்கு காட்சியை அளிக்கின்றார். இதோ உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் அடைய துவங்கிவிட்டோம். மூலவர் போன்றே அமர்ந்த திருக்கோலம், அழகான ஒரு கிரீடம், உயர்ந்த ஒரு திருமுகம், திலகம், திறந்த கண்கள், நீண்ட நாசி, கருணையே தவழக்கூடிய ஒரு புன்சிரிப்பு, இரு கைகளிலே தாமரை, மூலமூர்த்தியை போன்றே அபயகஸ்தம், வரதகஸ்தம், இந்த உத்தமமானதோடு ரங்கநாதனின்
இந்த உயர்ந்த நாயகியாக அதே திருநாமத்திலே ரங்கநாயகி தாயாராக மூலமூர்த்தி உற்சவமூர்த்தி இவர்களுடைய திவ்ய தரிசனம் உற்சவருடைய திவ்ய ஹாரத்தையும் நமக்கு பற்பல பலன்களை அடைகின்றது. இதே கோயிலை நாம் தாயாருடைய தரிசனத்தோடு வலம் வர ஆரம்பிக்கும் போது உயர்ந்த சொர்க்கவாசல் வைகுண்ட ஏகாதசியிலே திறக்கக்கூடிய இந்த சொர்க்கவாசலை துவாரபாலகர்கள் உயர்ந்த ரூபத்திலே இருவர் நமக்கு தரிசனத்தை அளிக்க நாம் ஆண்டாள் சன்னதியை நோக்கி நகர ஆரம்பிக்கின்றோம். கிபி 1366 ஆண்டிலே இந்த கோயில் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுவதால் இந்த கோயிலை கட்டிய பராந்தக சோழனுடைய மகன் ஸ்ரீ விக்ரம சோழன் குடும்பத்துடன் ஆண்டாள் சன்னதிக்கு முன் மண்டபத்திலே சிலை வடிவத்திலே நமக்கு காட்சியளிக்கக்கூடிய அவர்களையும் இந்த கோயிலை கட்டிய ஒரு பெருமை, இந்த குன்றுக்கு மேலே எவ்வளவு சிரமப்பட்டு கட்டியிருப்பார்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு இதோ ஆண்டாள் சன்னதியின் முன்னே நாம் நிற்கக்கூடிய அதே சூழ்நிலையிலே குருவாயூரில் 27வது தசகத்திலே 8வது ஸ்லோகத்தின் வைபவத்தை பட்டத்திரி வர்ணிக்கக்கூடிய அழகை சிரவணம் செய்யவும் துவங்கிவிட்டோம். ஆவிஸ்யம் द्वितीयगणोऽपि सर्पराजे வைவஸ்யம் பரிசமயல் அவிவிருத்தஸ்தானே. நீயே அனைவருக்கும் சக்தியாக இருந்து திருச்செந்தவர்தத்துல ஆழ்வார் சொன்னார். பட்டத்திரியோட பாசுரத்துக்கு அந்த ஸ்லோகத்துக்கு நேர் தமிழ் பாசுரம். நிற்பதும் ஓர் வெற்பக திருப்புமில் கிடப்பதும் நற்பெருள் திரை கடலுள் நானிநாத முன்னலாம் அற்புதன் அனந்த சயனன் ஆதிபூதன் மாதவன் நிற்பதும் இருப்பதும் கிடப்பதும் என் நெஞ்சுளே. ஆழ்வார் சொன்னார், அசுரர்களுக்கு நெஞ்சுக்குள்ள பகவான் போயிருக்கார், தேவதைகளுக்குள்ள மனசுக்குள்ள போயிருக்கார், வாசுகின்ற பாம்புக்குள்ளயும் இருக்கார், மந்திரமலைக்குள்ளயும் இருக்கார். இத்தனை பேரும் சேர்ந்துட்டு அவர் கடைவதற்காக இருந்தா கூட அவர்கள்லாம் சுய காரியமாக ஏதோ ஒரு காரணத்துல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல பகவான் அவ மனசுல போய் புகுந்து இருக்கலாம். ஆனா ஆழ்வானான என்னுடைய மனசுல ஆதிபூதன் மாதவன் நிற்பதும் கிடப்பதும் இருப்பதும் கிடப்பதும் என் நெஞ்சுளே. எப்பவுமே எங்களை மாதிரி இருக்கக்கூடிய பாகவதோத்தமாளுக்கு பக்கபலமாக இருந்துட்டு சதா சர்வ காலமும் எங்க ஹிருதய குகையிலேயே வாசம் பண்ணக்கூடிய எம்பெருமான் தேவர்களுக்கோ அசுரர்களுக்கோ அமிர்தத்தை கடையக்கூடிய கொஞ்ச நாளி இருந்தது ஒன்னும் பெரிய ஆச்சரியம் இல்லையேன்னு பட்டத்திரி ஸ்லோகத்துக்கு ஆழ்வார் பதில் கொடுக்கிறாராம். பட்டத்திரியும் 27வது தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். வைவஸ்யம் பரிசமய அவிவிருத்தஸ்தானே. பகவான் நமக்கு பக்கபலமா இருக்கார்னு தெரிஞ்ச உடனே தானாகவே சக்தி வருது, சுறுசுறுப்பு வருது. அதனால தேவதைகள் சோர்ந்து போனவாள்லாம் மறுபடியும் எழுந்து உட்கார்ந்தா மீண்டும் கடைய ஆரம்பிக்கிறான்னு 27வது தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்னா மலைதனை மேலே கண்ட மற்றவர் கடையலுற்றார் அலைவுறும் அவர் கலைப்பை அவருளே புகுந்து நீ வீர் குலை உறச் செய்தீரன்றோ வாசுகி சோர்வை நீக்கி அலையிடை கடைதலுக்கு ஆதரவாகி நின்றே. அவர்களுக்கு ஆதரவாக இருக்கேன்னு சொன்ன பட்டத்திரி 27வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகம் அடுத்த பரிணாமமாக உத்தாம பிரமணஜவல்நமத்கிரிந்திரக ந்யஸ்தைகஸ்திரதரஹஸ்த பங்கஜம் த்வம் அப்ரந்தே விதிகிரி சதய பிரமோதாத் உத்ப்ராந்தானுனுவுகோ உபாத்த புஷ்பவர்ஷா. பகவான் அவர்களோட கலைய ஆரம்பிக்கிறார். பலமானது கூடுறது, ஆனா மறுபடியும் மந்திரமலை ஜலத்துல முழுகிறது, மேல எழுந்துக்கிறது. ஒரு சமமா வச்சு வாழால கடைய முடியாத அளவுக்கு உபரிய கேந்திரங்கிரிராட்டிவான்ய ஆக்ரம்ய கஸ்தேன சகஸ்ரபாகுகோ தஸ்தௌதிவி பிரம்மபரேந்திர முக்கியைர் அபிஷ்டுவத்பிஸ் சமனோபி விருஷ்டகா. மறுபடியும் வாழலாம், என்னத்தான் சக்தியை கொடுத்தா கூட எங்களால மந்திரமலையை அடக்க முடியல, வாசுகியை இழுக்க முடியலன்னு தவிச்சா. குருவாயூரப்பா, கடைசி பட்சமாக இந்த நாடகத்தை நம்ம நிறுத்தணும். அடிக்கடி இது கீழே போறதும் நம்ம தூக்குறதும் இது வேண்டாம் அப்படின்னு நீ என்ன பண்ண? தேவதைகளே அசுரர்களே கவலையே பட வேண்டாம் அப்படின்னு
திடீர்னு கூர்மமாக இருந்த நீ மகாவிஷ்ணு ரூபத்தோட வெளியில வந்து 1000 கைகள் உனக்கு வேகமா உருவெடுத்தது. 1000 கைகளால ஆக்ரம்ய கஸ்தேன சகஸ்ரபாகுகோ பாகவதம் சொல்லித்து 1000 கைகள் கிடுகிடு 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 வளர இப்ப பகவான் கவலையே படல. தேவதைகள் வேண்டாம், அசுரர்கள் வேண்டாம். ஒரு கையால மேல தூக்கின மந்திரமலைய ஒரு அழுத்தினாராம். இன்னொரு கையால அத நேர ஓடான தன்னுடைய கூர்மத்துக்கும் பேர்ல நிக்க வச்சார். தானே சமுத்திரத்துல கடைய ஆரம்பிச்சாராம். இந்த சமுத்திரத்தை கடையிறதுன்றது இந்த வாரம் நாராயணியத்தினுடைய பகுதியில நமக்கு என்ன ஒரு பெரிய ஒத்துமைன்னா, நாளைக்கு உயர்ந்த சமுத்திர சம்பந்தப்பட்ட மாசி மகம்ன்ற உயர்ந்த திருவிழா வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு திவ்ய கஷேத்திரங்கள்ல கும்பகோணத்திலையும் சரி, சிவாலயங்களும் வைணவ ஆலயங்களும் சேர்ந்து அந்தந்த எம்பெருமான் அங்கங்கு இருக்கக்கூடிய நதி தீரத்திற்கும் கடற்கரைக்கும், சென்னையிலே திருவல்லிக்கேணியிலே பார்த்தசாரதி கடற்கரைக்கும் எழுந்தருளி உயர்ந்த விழாவாக கடலிலே தான் ஸ்நானம் செய்தவர்களுக்கு எம்பெருமான் 1000 கையோடு பற்பர பலன்களை அளிக்கக்கூடிய வைபவம் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே முதல் நாள் நாம் அதே எம்பெருமான் இந்த கடலுக்குள்ளே இன்றே தான் மூழ்கி மாசிமகத்தை நம்முடைய நாராயணியத்திலே வரவழைத்து அப்ரால் தேவிகிரி சாதய பிரமோதாத் உத்பிராந்தான் உனுபுகோ உபாத்த புஷ்பவர்ஷாக. மாசிமகத்துக்கு எல்லாரும் கூடுவான்னு சொன்னோம்னா பட்டத்ரி இந்த ஸ்லோகத்துல அழகா சொல்றார். 9வது ஸ்லோகத்துல பகவான் இப்படி கடல்ல அப்படி தோன்றி 1000 கை அப்படி எடுத்துட்ட உடனே பிரம்மா வந்துட்டார், மகாவிஷ்ணு வந்துட்டார். எல்லாரும் சேர்ந்து வெறுமை இல்ல, இந்த விஸ்வரூபத்தை பார்த்த உடனே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம், ஆச்சரியம். பிரம்மா விஷ்ணு தேவதைகள் எல்லாம் உத்பிராந்தானு புஷ்பவர்ஷாக மேலேந்து பூமாரி பொழிறா. அவனுடைய ஒவ்வொரு கையிலையும் சமுத்திரத்துல எங்க பார்த்தாலும் மகாவிஷ்ணுவா இருக்கார், அனந்த சயனாக இருக்கார், கூர்ம ரூபத்துல இருக்கார். 1000 கையோடு நின்று மந்திரமலையை அடக்கின்னு இருக்கார், கீழே மந்திரமலையை தாங்கி பிடிச்சுட்டு இருக்கார். வாசுகின்ற பாம்பு பக்கம் 500 கைகள், தலப்பக்கம் 500 கைகள், தானே 1000 கைகளோட அப்படி எப்படியும் தேவதைகளும் அசுரர்களும் வேண்டாம்னு குருவாயிரப்பா நீயே கடைய ஆரம்பிச்சியாமே. ஆழ்வார் சொன்னார், மாயிரும் குன்றம் ஒன்று மத்தாக மாசுனே மதனொடும் அளவி பாயிரோ பௌமோ பகடு விண்டலரோ படுதிரை விசும்பிடை படர சேயிரு விசும்பும் திங்களோ சுடரும் தேவரும் தாமுடல் திசைப்ப 1000 தோளால் அலை கடல் கடைந்தால் அரங்கமா நகர் அமர்ந்தானே. ஆழ்வார் அங்கலாய்க்கிறாராம். பகவானுக்கு எத்தனை ஒரு சோர்வா இருந்திருக்கும். 1000 கையை எடுத்துட்டு தான் தனியா கடைஞ்சு கூர்மமா தூக்கி இன்னொரு கையால அழுத்தி இவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு சோர்வு நீ ஸ்ரீரங்கத்துல வந்து ரங்கநாதனாக 1000 தோளால் அலை கடல் கடைந்தால் அரங்கமா நகர் அமர்ந்தானே. இங்க வந்து அந்த சோர்வு நீங்க நீ சைனிச்சையோ அப்படின்னு ஆழ்வார் கேட்கிற கேள்வியைத்தான் பட்டத்திரி சொல்றார். அத்தனை ரூபத்தோட நீ கடைய ஆரம்பிக்க புஷ்ப வருஷங்களை எல்லாம் தேவதைகள் பூமாரி பொழியறான்னு 27வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்தை தொடர்றார் பட்டத்திரி. எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை திருமால்பாடியிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார், ஆழ்வார், ஆச்சாரிய சிரேஷ்டர்கள், உற்சவ மூர்த்தியான அரங்கநாதர் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து நாம் கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.